ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டுடே கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் நியூஸ் பார்த்துடலாங்க. இன்றைக்கி விலை வந்து அதிகரிச்சிருக்குதா இல்லை குறைஞ்சிருக்காங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். அது எதனால் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். உடனடி அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி காலையில் 22 கேரட்டோட 1 கிராம் ப்ரைஸ் கோல்டோடது பார்த்திங்கன்னா 13,230 ரூபாய்க்கு சேல் ஆகுது. இது வந்து நேற்றைய விலையோட ஒரு கிராமுக்கு 270 ரூபா வரை இன்றைக்கி குறைஞ்சிருக்கு. ஒரு பவுனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,05,840 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. ஒரு பவுனுக்கு 2,160 ரூபா வரை இன்றைக்கி வந்து குறைஞ்சிருக்கு. சில்வரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து 240 ரூபாய்க்கு சேல் ஆகுது. ஒரு கிலோ வந்து 2,40,000 ரூபாய்க்கு இன்றைக்கி சேல் ஆகிட்டுருக்கு. இது நேற்றைய விலையோட கம்பேர் பண்ணும்போது ஒரு கிலோவுக்கு 5,000 ரூபா வரை குறைஞ்சிருக்கு. ஒரு கிராமுக்கு 5 ரூபா வரைக்கும் இன்றைக்கி வெள்ளியோட விலை குறைஞ்சிருக்குங்க. இன்றைக்கி வந்து கோல்டோட விலை இந்த அளவுக்கு குறைஞ்சதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, முதலீட்டாளர்கள் வந்து சில பேர் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாபத்தை வந்து புக் பண்ணுறதுக்காக இன்றைக்கி பண்ண சேல்னால தான் இன்றைக்கி வந்து ரேட் வந்து குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உள்ளூரில் வந்து ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறவங்க வந்து டாலரோட மதிப்புக்கு நிகராக பார்த்திங்கன்னா இந்தியன் ருப்பியோட மதிப்பு வந்து ஒரு டாலருக்கு வந்து 96.54 பைசாங்கிற லெவலில் வந்து இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியன் ரூபா வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அமெரிக்க டாலருக்கு நிகராக. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க வந்து இந்தியன் ரூபாய் கொடுத்து தங்கம் வாங்கும்போது அதிகப்படியான பணம் செலவழித்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஜனங்க வந்து கோல்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுனாலையும் இன்றைக்கி வந்து கோல்டோட ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சேல் குறைஞ்சிருக்கிறதுனால இன்றைக்கி வந்து கோல்டோட ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. சில்வரோட ப்ரைஸும் வந்து ஷேர் மார்க்கெட்லேயும் இல்லை பங்குச்சந்தையிலையும் வந்து முதலீட்டாளர்கள் இன்றைக்கி அவங்களோட லாபத்தை புக் பண்ணுறதுனால மட்டும்தான் இன்றைக்கி வந்து கணிசமான அளவு குறைஞ்சிருக்கு. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.